வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு பிபிஎல்ல 21வது மேட்சான பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் நமக்கு வெள்ளிக்கிழமை 12:35 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னால போல 1:45 தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது. வெள்ளிக்கிழமை 2 மேட்ச் இருக்கு. இது 12:35 மேட்சுக்கு முதல் மேட்ச் பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் நம்மளுடைய சிட்னி சிக்ஸர்ஸ் மோதுறாங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா டீம்ஸும் சரி, டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கனாலும் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் ரெண்டுமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கிறதுல லோவஸ்ட் கமிஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மற்ற ஃபேண்டசி ஆப்புக்கும் நீங்க எக்ஸ்11க்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும் என்ட்ரி ஃபீஸ்லேயே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த காப்ஸ் ஹார்பர் இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு ரொம்ப யூஸ் பண்ண பிச்சே கிடையாது. இப்ப நீங்க ஒரு அடிலேட்டு, பெர்த், மெல்போர்ன் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. பிபிஎல்லா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிச்சில அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு மேட்சுமே நடத்தல. ஓவராலாவே பாருங்களேன், ஒரு 4 மேட்ச் தான் நடத்தி இருக்கிறாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட், சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் அடிலேட், சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் பெர்த், அடிலேட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மேட்ச் தான் ஓவராலா நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 4 மேட்ச் ரிசல்ட்டையுமே இதுல பாத்துறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 141க்கு 8, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 104க்கு 4. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏன்னா மேட்ச் மழையினால இதா இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது மேட்ச்ல 203க்கு 5, 144க்கு 10, 151க்கு 4, 152க்கு 5, 176க்கு 6, 180க்கு 3. ஸோ ரெண்டாவது பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் முதல் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் டிஎல்ஆர் முறையில தான் போயிருக்குது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரை விட ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வந்திருக்கு. இதுல பாருங்க, ஒரு 180, 170, 150, 150, 200 பிளஸ், 140, 140 அப்படின்னு சொல்லி ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. ரொம்ப ஹை ஸ்கோர் வரல, ரொம்ப கம்மியான லோ ஸ்கோரும் வரல. இதுல 4 மேட்ச்ல ஃபாஸ்ட் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் 78.3 ஓவர் போலிங் பண்ணி 16 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மேட்சுக்கு ஃபாஸ்ட் நான் 16ங்கும் போது டிவைடட் பை 4 போட்டா நமக்கு 4 விக்கெட் கிடைக்கும். ஒரு மேட்சுக்கு 4 விக்கெட் ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் சப்போர்ட் இந்த பிச்சில் கண்டிப்பா இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து ரெண்டு டீமோட கரண்ட் பேட்டர்ஸோட ஃபார்ம் நம்ம பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஸ்பன் ஹீட் டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ஃபார்ம்ல ஆடல. ஒரு மேட்ச் கூட இன்னும் 20+ ரன் கூட ஸ்கோர் பண்ணல. ஜிம்மி பீர்சன் முதல் மேட்ச் மட்டும் ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவல்ல இல்ல. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்தாலும் வரலாம், அதனால அது கொடுத்துருக்கேன். மற்ற எல்லா மேட்சுமே ஒரு கம்மியான ஸ்கோர்ல தான் ஆடி இருக்காரு. முன்ரோ அந்த டீமோட கேப்டன் தான் பேரு. இது வரைக்கும் பாருங்க, ஒரு சிங்கிள் மேட்ச்ல 10 ரன் பிளஸ் கூட இது வரைக்கும் அடிக்கல. ஆனா லாஸ்ட் சீசன்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. இந்த சீசன்ல 4 மேட்சுமே சரியான ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. நாத்தன் மெக்ஸ்வின்னி ஓரளவுக்கு ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு. மேட் ரென்ஸா முதல் 3 மேட்ச் சூப்பரா ஆடினாரு. அடுத்த 2 மேட்சா சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மேட்ச் பேன் நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லீக் பீக்கா இருந்தாரு. 77 ரன் அந்த டீம்ல அவர் தான் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. வால்டர், ஸோ போன சீசன்ல இருந்த வால்டருக்கும் இந்த சீசன்ல இருக்கிற பால் வாட்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த சீசன்ல அவர் இந்த மேட்ச் ஒரு ஃபார்ம்ல கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. அப்புறம் இந்த மேட்ச், இந்த 2 மேட்ச் தான் சொல்ற லெவலுக்கு ஆடி இருக்காரு. இந்த மேட்ச்ல 21 ரன் தான், ரொம்ப கம்மியான ஸ்கோர், விக்கெட் எடுக்கல. 5 ரன் பிளஸ் 0 விக்கெட், வெறும் 0 விக்கெட், ரன் அடிக்கல. ஸோ 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஒரு டீசென்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. சேவியர் பேட்லர் 5 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பென்னர் ஜான்சன் 3 மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்வீப்சன் 5 மேட்ச்ல 1 மேட்ச், அதுவும் முதல் மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு.
மேத்யூ ஹூக்மன் பொறுத்த வரைக்கும் 5ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. தொடர்ந்து 2 மேட்சா விக்கெட் எடுக்கல. மேபி இந்த மேட்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் யார் ஃபார்ம்ல இருக்கா, யார் யார் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல சிட்னி சிக்ஸர்ஸ் பிலிப்பி வந்து ஓரளவுக்கு இந்த சீசன்ல ஒரு 5ல ஒரு 3 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. வின்ஸ் 5ல 2 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டர்சன் 2 மேட்ச்ல 1 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மோசஸ் ஹென்ரிக்யூஸ் ஒரு 4 மேட்ச் கிட்ட ஒரு டீசென்டான ஸ்கோர், அவர் அவ்வளவுதான் ஆடுவார், ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடி இருக்கிறாரு. ஜோர்டான் சில்க்ஸ் வந்து ஒரு டீசென்டான பேட்டர், நமக்கு தெரியும் அந்த 20 to 30 அந்த இது வந்து சரியா ஒரு 3 மேட்ச் ஆடி கொடுத்திருக்காரு. ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு நல்ல பிளேயர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். லாண்ட ஓரளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. 4 மேட்ச் ஆடினதுல 3 மேட்ச் வந்து நல்ல பாயிண்ட், இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. ஹைடன்ஹர் விளாண்ட எல்லா மேட்சுமே வந்து நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. அகில் கொஷைன் தொடர்ந்து 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஹோபர்ட்டுக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுக்கல. டூரோசிஸ் அதே போலதான் எல்லா மேட்சும் 2 விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஹோபர்ட்டுக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுக்கல. ஜாக்சன் பிரிட் விளாண்ட 3 மேட்ச்ல 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. விக்கெட் எடுத்தா 3-4 எடுக்காரு, இல்லைன்னா பெருசா எடுக்க மாட்டேங்கிறாரு. டோட் முர்பி வந்து முதல்ல 2 மேட்ச் விக்கெட் எடுக்காம இருந்தாரு, அப்புறம் 2 மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. இப்போ அடுத்து வந்து பேக் டு ஃபார்ம், விக்கெட் எடுக்காம போறாரு. ஹோபர்ட்டுக்கு அகைன்ஸ்டா விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த 2 கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது ஒரு ஐடியாஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கட்டாயமா இவங்களை வந்து சூஸ் பண்ணணும், ஒரு 7ல இருந்து 8 டீம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் சேவியர் பார்ட்லெட் அந்த டீமோட இனிஷியல் பவர் பிளேல பவுல் பண்றாரு. 2 ஓவர், 1வது ஓவர் 3வது ஓவர் டெத்லயும் அட்டாக் பண்றாரு. மினிமம் அவர்கிட்ட இருந்து நீங்க 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனா வந்து நீங்க வந்து சேவியர் பார்ட்லெட்டை வைக்கலாம். அதே மாதிரி ஸ்பென்னர் ஜான்சன் அவரும் வந்து சேவியர் பார்ட்லெட் கூட காம்பினேஷன் பவுல் பண்ணி பண்ணுவார். 1வது ஓவர் சேவியர் பார்ட்லெட்னா 2வது ஓவர் ஸ்பென்னர் ஜான்சன், 3 ஓவர்னா 4 இவர். அப்படிங்கும் போது 2 பேருமே நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்தும் நீங்க 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வந்து சேவியர் பார்ட்லெட்டையும் சரி, ஸ்வீப்சனையும் சரி, நம்மளுடைய ஸ்பென்னர் ஜான்சனையும் நீங்க கட்டாயமா உங்களுடைய டீம்ல வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா என்னோட ஆப்ஷன் படி நான், ஏன்னா இந்த 2 பேரையுமே செலக்டட் பெர்சன்டேஜ்ல 90% மேலதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு சேஃபான ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பால் வால்டரையும் என்னோட கணிப்புப்படி நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 60% இருந்தாலும் டெத்ல ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுவாரு. நம்ம ரொம்பலாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஒரு 15 ரன்னு பிளஸ் ஒரு விக்கெட் எதிர் கொடுத்தாலே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து போயிடுவாரு. ஆனா 60% தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்னோட ஆப்ஷன் படி தான் நான் மஸ்ட் பிக்ல சொல்றேன். ஏன்னா அந்த 3 பேருமே அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட வாங்கி கொடுக்கறது பெஸ்டா இருப்பாங்க. பார்ட்லெட்டும், ஸ்பென்னர் ஜான்சன், பால் வால்டர், இந்த 3 பேருமே பிரிஸ்பன் ஹீட்ல இருந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிட்னி சிக்ஸர்ஸ்ல யாரெல்லாம் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றாரு. இது வரைக்கும் விளாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பெஸ்டான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹோபர்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பவுல் பண்ணது ஃபுல்லா இனிஷியல் அட்டாக் பண்ணுவார். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல டெத்லயுமே அட்டாக் பண்றாரு. அவரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 down வந்தாரு. இப்போ வந்து 6th down 5th down தான் வர்றாரு. கொஞ்சம் லேட்டா தான் இறங்குறாரு. இருந்தாலும் ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அந்த காம்பினேஷன்ல எடுத்தாலே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும். ஸோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வந்து ஜாக் எட்வர்ட்ஸை ட்ரை பண்ணலாம். அதே போல டூரோசிஸ், ஸோ இவரும் வந்து அந்த டீமோட இனிஷியல்ல பவுல் பண்றாரு, டெத்ல பவுல் பண்றாரு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். ஆனா ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 65% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 90% செலக்ட் பண்ண பிளேயர்லாம் கிடையாது. இருந்தாலும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி பேட்டிங் வாய்ப்புங்கிறதுலாம் நல்ல ஒரு ஆப்ஷன். மஸ்ட் பிக்ல ட்ரை பண்ணுங்க. அதே போல டூரோசிஸ் எல்லா மேட்சுமே மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்துருவாரு. 90% மேல வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல அவரை நம்ம சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹைடன் ஹெர்ரி, இவரும் விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் ஆச்சும் குறைஞ்சது எடுத்து கொடுத்துருவாரு. 1 or 2 விக்கெட்
சில மேட்ச்ல இன்னைக்கு பிரிஸ்பன் ஹீட் நல்லா பவுல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கும். அதுல ஒரு 10ல இருந்து 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 78% பேர்கிட்ட இவரை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸ், ஹைடன் ஹெர்ரி, அப்புறம் வந்து துரசிஸ். ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வின்ஸ் அப்புறம் வந்து பிலிப்பி, இந்த 2 பேரையுமே 90% மேல ட்ரை பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருந்தா நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் அப்படி செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகத்துல வச்சு மஸ்ட் பிக் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா 2 பேருமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. அடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு வித்தியாசமா யாருமே யோசிக்க முடியாத பிளேயரா வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்வீப்சனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல டிஃபரன்ஷியலா இருக்கும் உங்களுக்கு வந்து. ரீசன் இது வரைக்கும் விளாண்ட மேட்ச்ல மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எந்த மேட்ச்லயுமே விக்கெட் எடுக்கலாம். ஆனா இந்த பிட்ச்ல 4 மேட்ச்ல ஃபாஸ்ட் 16 விக்கெட், ஸ்பின்னர் 14 விக்கெட். ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னுக்கும் நல்லாவே சப்போர்ட் இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்வீப்சனை வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரஸ்டிஜையும் வந்து நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரு தான் இந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ண மாட்டாரு. அதிகபட்சம் அவர் பவுல் பண்றது 2 ஓவர் வேணா இருக்கலாம். ஸோ அதனாலதான் நான் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியலா நீங்க வந்து பார்க்கலாம். அதே போல வந்து நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் பயண்டே மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல காலின் முன்ரோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரீசன்ட் லாஸ்ட் 4 மேட்ச்ல 10+ ரன் கூட அடிச்சது கிடையாது. நல்லா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டீம்ல ஒரு 10 டீம் போடுறீங்களா, முன்ரோ வந்து ஒரு டீம்லயாச்சும் ஒரு கேப்டனா சும்மா போட்டு விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா வந்தா பெஸ்டா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முன்ரோவை கேப்டனா போட்டு விட்டுருங்க. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல முன்ரோ வந்து வெறும் 15% குறைவா தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு திடீர்னு எதிர்பாராதமா ஒரு 50 அடிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு அப்படின்னா அந்த கேப்டனா போட்ட டீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க வந்து. அதே போல டாம் பேண்டனையும் நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து இருக்கிறாரு. ஸோ ட்ரை பண்றவங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த டீம்ல இருந்து யாரெல்லாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். பேட்டர்சனை வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கும் போது 20%க்கும் குறைவா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் 1 டவுன் வர்றாரு, ஒரு கணிசமான ரன் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே போல ஜோர்டான் சில்க்ஸையும் நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 3 டீம் இல்ல 2 டீம்லயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவரே வந்து ஒரு 10% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மேட்சுக்கு மேட்ச் அவருக்கு அந்த கரெக்டான பொசிஷன் கிடைச்சுன்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்குமே அடிச்சு கொடுத்துடுறாரு. அதனால அவரை ட்ரை பண்ணலாம். அதே போல டோட் முர்பே வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இவர்கிட்ட பாக்குற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்ண மாட்டாரு. இப்ப அகில் கொஸ்டின் தான் கண்டிப்பா 4 ஓவர் ஸ்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இவர்கிட்ட அந்த ஸ்வேர்னஸ் வந்து இருக்காது. கண்டிப்பா 4 ஓவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 15% பேர்கிட்ட வந்து அவரையும் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மஸ்ட் பிக்கும் பார்த்தாச்சு, மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸும் பார்த்தாச்சு. ஒரு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் பிளஸ் எஸ்எல்ல யாரெல்லாம் சூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா மெக்சன்னி அவர் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் கண்டிப்பா ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் உருட்டியே ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆகலாம், பட் மோஸ்டா அவர் ஃபிளாப் ஆக மாட்டாரு. ஒரு 80% பேர்கிட்ட வந்து அவர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எஸ்எல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். மேட் ரென்சா அவரும் அதே மாதிரிதான் ஒரு 20ல இருந்து 30 ரன் உருட்டியே ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். 3 மேட்ச் நல்லா ஆடினாரு, லாஸ்ட் 2 மேட்ச் தான் சரியா இல்ல. ஸோ அவரையும் ஒரு 70% பேர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எல்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஹூக்மனையை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு 30% பேர்கிட்ட அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பாரு. 3 மேட்ச் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பிளஸ் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. கம்ப்ளீட்டா ஷுவரா சொல்ல முடியும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் இப்போ முன்ன வர்றாரு, இன்னைக்கு 10 ரன்னுக்கு அவுட் ஆகி போறாரு, அவர் எடுக்கிறதுக்கு மேல நீங்க இவர் எடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா 33 பாயிண்ட்.
சாலிடா வந்து முன்ரோ வந்து லீடு வச்சிருவாரு. அதனால இந்த மாதிரி பிளேயர் மெக்ஸ்வெனி, ரென்சா, மேத்யூ ஹூக்மேன் இந்த 3 பேரையுமே ஒரு 50% டீம்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிளஸ் எஸ்எல்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டீம்ல சிட்னி சிக்ஸர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் 2 இந்த 2 பேரையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 90% பேர் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா பிலிப்பி தாங்க, மோஸ்டா இல்ல ஃபுல்லா பிலிப்பி தான். ஏன்னா ஒண்ணு டாம் பேண்டனை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா பிலிப்பி எடுக்கணும். எஸ்எல்ல யார் எடுப்பீங்க? கண்டிப்பா வந்து பிலிப்பியை தான் எடுப்பீங்க. ஸோ கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 8 டீம்ல பிலிப்பியும் ஒரு 2 டீம்லாச்சும் வந்து டாம் பேண்டனை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு பிலிப்பி ஃபிளாப் ஆகி டாம் பேண்டன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அந்த 2 டீம் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா மற்றபடி உங்களுக்கு பெருசா லாஸ் ஆகுது. ஏன்னா எல்லாருமே பிலிப்பியோட வர்றதுனால அந்த 8 டீமே உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஆனா அந்த 2 டீம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை டாம் பேண்டன் கேவலமா ஸ்கோர் பண்ணா லாஸ் ஆகும். அதே இது நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அந்த 2 டீமும் உங்களுக்கு ரொம்ப ஹை பாயிண்ட்ஸ்க்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 2 பேரையும் பார்த்துக்கோங்க. மோசஸ் ஹென்ரிகூஸ் அந்த டீமோட கேப்டன் 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் டீசெண்டா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பேட்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அகில் கோசேன் வந்து கண்டிப்பா தெரியும், 4 ஓவர் மஸ்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், 1 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய கேரண்டியான ஒரு பவுலர். ஸோ எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜாக்சன் பிரிட் 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்றாரு, பிளஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர், எடுத்தா 3 நாள் எடுத்துடுறாரு. அதனால எஸ்எல்ல வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 50% மேல இந்த எல்லாரையுமே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோசஸ் ஹென்ரிக்ஸ்லாம் 60% மேல. ஸோ அதனால இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம், ஸோ இப்போ மெகா லீக், ஸ்மால் லீக் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றது எஸ்எல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ், டூர்வெஷிஸ், அதுக்கப்புறம் வந்து ஹைடன் ஹெர்ரு. ஸோ இந்த 3 பேரை வந்து நம்ம வந்து சிட்னி சிக்ஸர்ஸ்ல சொன்னோம். வால்டர், பால் வால்டர், சேவியர் பேட்லர், ஸ்பென்னர் ஜான்சன் இந்த 3 பேர் வந்து பிரிஸ்பன் ஹீட்ல சொன்னோம். ஸோ 6 மஸ்ட் பிக் ஆப்ஷனை கண்டிப்பா எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதுல பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிகூஸ், ஜேம்ஸ் வின்ஸ், அப்புறம் வந்து நாதன் மெக்ஸ்வெனி, அடுத்து ஜாக்சன் பிரிட். ஸோ இதுல வந்து எல்லாருமே நான் சொன்ன மாதிரி தான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு ட்ரம்ப் கார்டையும் எதுவுமே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணல. ஸோ ஒரு சேஃபான டீமா தான் நம்ம வந்து இதுல போயிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வந்து முன்ரோ மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த வின்ஸ் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபுல்லா சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறதுனால பிரிஸ்பன் ஹீட்ல இருந்து பெருசா பேட்டிங்கை நம்பாம ஒரே ஒரு பேட்டிங்கை நம்பி மீதி 3மே பவுலர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது முன்ரோ மேல அப்படின்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்க. இல்ல டாம் பேண்டன் மேல நம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்கோர் பண்ணிடுவாரு, அதாவது பிலிப்பியை விட அதிகமா ஸ்கோர் பண்ணுவாரு நம்பினீங்கன்னா கண்டிப்பா டாம் பேண்டனை வந்து பிலிப்பி இடத்துல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிலிப்பி வின்ஸை வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா சேவியர் பேட்லர், ஸ்பென்னர் ஜான்சனோட முதல் 4 ஓவர் அட்டாக் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆக்கிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ ஆனாலும் இந்த 2 பேரும் 90% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ரோ டாம் பேண்டனை வந்து ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஓனா ரிஸ்க் எடுக்கக்கூடிய, நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கும் போது சேஃபான டீம் தான் கொடுத்தாகணும். ரொம்ப ரிஸ்கா கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால உங்களுக்கு பர்சனலா இன்னைக்கு வந்து இந்த சேவியர் பேட்லர், ஸ்பென்னர் ஜான்சனோட விக்கெட் வின்ஸும் அண்ட் பிலிப்பியும் எடுப்பாங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல முன்ரோவையும் டாம் பேண்டனையும் சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பிரிஸ்பன் ஹீட்டோட வின்னிங் டீம் காம்பினேஷனா இருக்கும். நான் வந்து இப்போ சிட்னி சிக்ஸர்ஸோட வின்னிங் காம்பினேஷனா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். நீங்க பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டாஸோட அட்வான்டேஜை நம்ம பார்த்துட்டு ஃபைனல் டீம் டெலகிராம்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லாரும் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.